அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு, உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன, உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும், நற்பலன்கள் கிடைக்க, உங்க பிரச்சனைகள் தீர நீங்க என்ன பரிகாரம் பண்ணலாம், எந்த கோவிலுக்கு போகலாம், இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 1, 2ஆம் பாதங்கள் ரிஷப ராசியிலையும், மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதங்கள் மிதுன ராசியிலையும் வரும். அதாவது தலை கழுத்துங்கிறது ரிஷபத்துல வரும், பாதம் இடுப்புங்கிறது மிதுன ராசியில வந்துடும். இவங்களுடைய பொது பலன்கள் நம்ம பார்க்கும்போது ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்க கிட்ட இருந்து வேலை வாங்கறதுல இவங்க பெரிய பண்பாளர். காலையில எழுந்ததுமே நீட்டா குளிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவங்க. அதே நேரத்துல மற்றவங்க கிட்ட ஒரு விஷயத்த பேசி காரியத்தை சாதிக்கிறதுல வல்லவர்கள்னு சொல்லலாம். கொஞ்சம் நேர்மையா இருப்பாங்க, பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே தனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரும் பர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. எதிர்த்து பேசக்கூடாது, இழுத்து பேசக்கூடாது, சுத்தி வளைச்சி பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க இவங்க. அதே நேரத்துல உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம்ங்கிறதும் இருக்கத்தான் செய்யும். நிறைய டிராவல் பண்ணணுங்கிற எண்ணம் அதிகம் இருக்கும். மேலும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பேச்சுங்கிறது மிகவும் சாதுரியமா இருக்கும். இவங்க கிட்ட நம்ம பேசினா இவங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டே மற்றவங்களுக்கு வந்துடும். அதே நேரத்தில் இண்டிவிஜுவல்னு எடுத்துக்கிட்டா இவங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு செயல்படுத்தவும் மாட்டாங்க. 100% ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 70% தான் செய்வாங்க. ஆனால் இவங்க யோசிக்கிற விஷயத்த இவங்க செய்யலைனாலும் ஆப்போசிட்ல எதிர்பார்ப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதாவது ஒரு வேலையை சுறுசுறுப்பாக முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமே தவிர இவங்க சுறுசுறுப்பாக இயங்க மாட்டாங்க. ஆனால் சுறுசுறுப்பாக இயங்கணுங்கிற எண்ணம் மட்டும் இருக்கும். சுற்றி உள்ளவங்க எல்லாருமே சுறுசுறுப்பாக ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் கொண்டிருப்பாங்க. நல்லா படிக்கக்கூடிய தன்மைங்கிறது இவங்க கிட்ட இருக்கும். கண்ணு ரொம்ப அழகா இருக்கும். உடம்பு கொஞ்சம் கூடுதல் வெயிட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களா இருந்தா நீண்ட கூந்தல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. மிருகசீரிஷம் 1ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் காசு பணத்துக்கு பிரச்சனைங்கிறது பெருசா இருக்காது. அடுத்தவங்களை நம்பி வாழக்கூடிய அமைப்பு இல்லை. மேலும் பணம்ங்கிறது இவங்க கிட்ட அதிகம் இருக்கும். மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை பேசி ஜெயிக்கக்கூடிய வல்லமை இவங்க கிட்ட அதிகம் இருக்கும். மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்யணுங்கிற எண்ணம் உடையவங்களா இருப்பாங்க. பெரிய பேச்சாளிகளா இருப்பாங்க. ஸ்பீக்கர்ஸ், நிறைய திறமைகள் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும். இவங்களுடைய சமுதாயத்துல நிறைய நல்லது செய்யணுங்கிற மனப்பான்மை இவங்க கிட்ட அதிகம் இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்கன்னு சொல்லலாம். மிருகசீரிஷம் 4ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே அனாவசியமா வார்த்தை விட்டுற மாட்டாங்க. இவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையுமே கேர்ஃபுல்லாக பேசுவாங்க. அதிலிருந்து ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் கேட்குறவங்களுக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பழக்க வழக்கங்கள் வச்சுக்கணும், இவங்ககிட்ட நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்மக்கிட்டேயே கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாக இருப்பாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பரிகார ஸ்தலம் துர்க்கையம்மன் ஆலயம். கதிராமங்கலத்தில் இருக்கக்கூடிய துர்க்கையம்மன் ஆலயம். ராகு கால நேரத்தில் கதிராமங்கலம் துர்க்கையம்மன் ஆலயத்தை சென்று நீங்க வணங்குறதுனால நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொகேஷன் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவா புரியும். அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும், எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும், இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம். நம்ம சேனல்ல 12 ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம். உங்க ராசிப்படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன, உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு A to Z தெளிவா 3 பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்துருக்கோம். 12 ராசி உண்மை முகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.